ஹலோ ஆல், இன்னைக்கு சார் வந்து டீடாக்ஸ்க்காக ஆக்சி ப்ளஸ் வந்திருக்காங்க. ஸோ ஆக்சி ப்ளஸ் பொறுத்தவரையும் எல்லாமே வந்து ஒரு ஃபீமேல் ஹாஸ்பிட்டலாக தான் இருக்குது. நிறைய ஃபீமேல் டெஸ்டிமோனியல் தான் இருக்குது. ஆனால் ஒரு டெஸ்டிமோனியல் கூட மேல் பார்க்க முடியலன்னு சொல்லுறது பெஸ்ட் எக்ஸாம்பிள் சார் தான். சார் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சி ப்ளஸ் எப்படி உங்களுக்கு தெரியும் ப்ரோ? இன்ஸ்டாகிராம் பார்த்து தான் வந்தார். ஸோ அப்போ வந்து இன்னைக்கு மெயினாக எதுக்கு வந்திருக்காருன்னா, நாளைக்கு வந்து அவர் நியூசிலாந்து ஃப்ளை பண்ண போகிறாரு. ஸோ அது ஃப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி அவர் கட் ஹெல்த், அவரோட டீடாக்ஸு, அவரோட ஸ்கின் க்ளோ இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 4 வீக்ஸ் to 5 வீக்ஸாக வந்துட்டு இருக்காரு. வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அண்ட் மெயின்லி இதுக்கப்புறம் நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம்னா கிரேவிங்ஸ். ஏன்னா இந்த ஏஜில் மேல் நிறைய தப்பு பண்ணுறது என்ன, நிறைய அன்ஹெல்தி ஃபுட்டு ஜங்க் சாப்பிட்றது தான். ஸோ வி ஆர் கோயிங் டு ஒர்க் ஆன் த கட். நெக்ஸ்ட் அவர் அங்கே இந்தியா வரதுக்கு முன்னாடி நான் வந்து கம்ப்ளீட்டாக கிரேவிங் கட் டவுன் பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது தனியாக ஒரு டெஸ்டிமோனியல் போஸ்ட் பண்ணுவோம். இப்போ வந்ததுலேருந்து உங்களுக்கு என்ன விஷயம், உங்களுக்கு ஒரு ஆக்சி ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 விஷயம் உங்களுக்கு ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா என்ன ஃபர்ஸ்ட்லி சொல்வீங்க? ஸ்கின் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது, கண்ணாடி பார்க்குறப்ப கொஞ்சம் தெரியுது. வெரி குட். அப்புறம்